எங்களால் முடிஞ்ச உதவி என்னன்னா வாரவங்களை தூக்கிட்டு போறது நாங்கள் ஐயப்பனுக்கு செய்கிற ஒரு புண்ணியமாக தான் நினைக்கிறோம். பணத்துக்கு வேண்டி அல்லாமல் ஒரு புண்ணியமாயிட்டு கருதி இந்த வேலைகளை வச்சு தான் இந்த ஐயப்பன் பக்தர்கள்லாம் இங்கே வர்றதுனால தான் நாங்கள் இன்னைக்கு எங்கள் பிள்ளைகளை காலேஜ் படிக்க வைக்கிறதும் மற்ற வீடு கட்டுறதும் இதை வச்சு ரொம்ப புரோஜனப்பட்டிருக்கோம். இந்த மண்டலக்கால பூஜையை வச்சு சாமி யார் பேசுறீங்க சொல்லுங்க. చూసేనే நீங்களே பேசுங்க. கர்நாடக டிவி நான் என்ன சொல்றேன்னு சொல்லி தெரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னா பண்டிப்பெரியாறு, தென்காசி, திருநெல்வேலி, ராஜபாளையம் இங்கேருந்து தமிழ்காரங்க இத்தனை பேர் டோலி தூக்கிறதுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? இதில் 64 மண்டல பூஜையில் ஒரு நாளைக்கு ஒரு டோலி தூக்கிட்டு போனால் 4000 ரூபா கிடைக்கும். அதில் ஒரு ஆளுக்கு சம்பளம் சொன்னால் 1000 ரூபா வச்சு கிடைக்கும். இது ஒரு மாதம் நாங்கள் 60 நாள் சமக்கும் போது ஒரு 10, 60,000, 70,000 ரூபா கிடைக்கும். 60 நாள் சமக்க முடியாது, கைகால் முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க குறைய பேர் இருக்கும். முடியும் 60 நாள் எங்களை கொண்டுலாம் வேலை செய்ய முடியாது. ஒரு 10 நாள் 15 நாள் தான் வேலை செய்ய முடியும். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வேலை செய்வோம். ஒரு 60 நாள் மண்டல பூஜை முடிகிற வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சோம்னா 60,000, 70,000 வரைக்கும் வேலை செய்வோம். இந்த பணத்தை ஐயப்பன் கோயிலில் பணத்தை வச்சு தான் எங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது. எங்களுக்குள்ள மாதம் அதே மாதிரிக்கு மாதத்தில் 5 நாள் கோயில் திறப்பாங்க. அதாவது 1ஆம் தேதிக்கு திறப்பாங்க. மலையாளம், தமிழ் அப்படி சொல்கிற 1ஆம் தேதி ஆகும்போது திறப்பாங்க. அந்த டைமில் ஒரு 5 நாள் வேலை இருக்கும். அதுலேயும் எங்களுக்கு ஒரு 10 ரூபா 12 ரூபா சம்பளம் கிடைக்கும். அதையும் வச்சு தான் எங்களுக்குள்ள குடும்ப வாழ்வாதாரமே முன்னோக்கி போகுது. சரிங்களா? அந்த சபரிமலை கோயிலை வச்சு தான் எங்களை மாதிரிக்குள்ள டோலிக்காரங்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரம் முன்னோட்டு போகுது.